எல்லாருக்கும் ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுல 4th வீடியோ. மோஸ்ட்டாக பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க காமன் டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேல்குலேட்டர் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ண மாட்டாங்களா, இதுதான் நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு. இது ஏன் இந்த குழப்பத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th ஒரு மாதிரி இருக்குது, 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். யாருக்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க, யாருக்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% சொல்கிறேன், கேல்குலேட்டர் அலோடே கிடையாது. நீங்கள் கேல்குலேட்டர் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்டுக்குமே கேல்குலேட்டர் அலோட் கிடையாது. நீங்கள் 11th 12th சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கேல்குலேட்டர் அலோடே கிடையாது. சயின்ஸ் குரூப் அப்படின்றது நான் எதை சொல்ல வரேன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இந்த மாதிரி குரூப்லாம் படிப்பீங்கல்ல, அந்த குரூப் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு கேல்குலேட்டர் அலோட் கிடையாது. நீங்கள் 11th 12th காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எதுக்குமே கேல்குலேட்டர் அலோட் கிடையாது. எந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அலோட் கேல்குலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் மட்டும்தான் அலோட். அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப் வந்து வைக்கிறது கிடையாது. பிஸ்னஸ் மேக்ஸ் மோஸ்ட்டாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. அதனால நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கேல்குலேட்டர் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ்ன்றது தியரி சப்ஜெக்ட் தானே, அப்போ ஏன் கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்க்கு வந்து சம்ஸ் இருக்குது. அந்த சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேல்குலேட்டர் தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கும் கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க. சரி, இப்போ கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறாங்க, எல்லா விதமான கேல்குலேட்டரும் அலோடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் அலோடே கிடையாது. நார்மல் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற கேல்குலேட்டர், நார்மல் கேல்குலேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மீதி எந்த கேல்குலேட்டரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் இருந்த காமன் டவுட் இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி வேறு எதனா டவுட் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக வேறு எதனா டவுட் இருக்குது, இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வேறு எதனா டவுட் இருக்குது, எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது எங்களோட கடமை. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். அது எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இதுக்கப்புறமா போட போகிறோம். போட்ட வீடியோஸ் எதனா நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. எதனா ஒரு வீடியோ வச்சா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது. போட போகிற வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.